சென்னையின் குடிநீர் தேவைக்காக கோவளம் பகுதியில் சுமார் 343 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள புதிய நீர்த்தேக்கமான மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியில் 69 ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரி நீரை சேமிப்பதற்கு மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற புதிய நீர்த்தேக்கம் 342.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4375 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது. கோவளம் அருகே நெம்மேலியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இந்த புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சியில் புதிய அணைகள் எதுவும் கட்டப்படவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை பட்டியலிட்ட அவர், திமுக ஆட்சியில் நீர்வளத்தை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சென்னையில் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அமைக்கப்படும் மாமல்லன் நீர்த்தேக்கத்தின் மூலம் 13 லட்சம் பேருக்கு குடிநீர் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இயற்கையோடு இணைந்ததுதான் தமிழருடைய வாழ்வு. அதோட தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடைபெற்று வருகிறது என்பதை அதற்கு அடையாளமாக இந்த மாமல்ல நீர்த்தேக்கத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையின் வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்காக நம்ம அரசு செஞ்ச முக்கியமான பணியின வரலாற்றில் இந்த நிகழ்வு நினைவு கூறப்படும். நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு.